பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். அவரோட எல்லாம் காசு இல்லம்மா. எல்லாம் நம்ம அங்க இருந்து ஒருத்தன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோட இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமாம். எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க. இசை வெளியீட்டு மாநாடா இருக்கு. முதல்ல ஸ்டேஜ்ல இருக்கை பத்தல. இப்ப ஸ்டேஜே பத்தல. என்னைய தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள். இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்க பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்க பாரதிராஜ் சார்ல இருந்து, ரெட்டி சார்ல இருந்து, யோகி பாபன்ல இருந்து, லிஸி அவர்கள்ல இருந்து, நீங்க விஜயபால இருந்து, எல்லா ஒரு ஒரு கதையில கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்குன பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போறேன். எப்படி இவ்வளவு பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமான நாள் உண்மையிலேயே. முதல்ல புருட்டத்தம்பி பத்தி சொல்லிக்கிறேன் ஒரு நாள் வார்த்தைகள். எங்களோட துவக்கம் வந்து எங்க ஆரம்பிச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். முதல்ல அவன் தான் தம்பி தான் வந்து புருட்ட தம்பியை அறிமுகப்படுத்தினான். வேளாங்கண்ணியில அறிமுகப்படுத்தினான் தம்பி, சந்திர தம்பி. அது மூலியமா பழக்கமா வந்தா இன்னைக்கு வேளாங்கண்ணியில நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் புருட்ட தம்பி தான். நாங்க சர்ச்சுக்கு போவோம், நிறைய சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ண சொல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. உள்ள போக சொல்ல யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் என் மக்கள் இருக்காங்க அங்க. அது முக்கியமான காரணம் புருட்ட தம்பி. அவ்வளவு ரொம்ப சந்தோஷமான புள்ள அந்த புள்ள. எப்போதுமே பெரிய மனசோட இருப்பான், சந்தோஷமா பாசமா இருப்பான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆசைப்படுவான். பெரிய மனசு பையன் புள்ள அந்த புள்ள. ஜாலியா வருவான். ஆனா சாப்பிட்டா கேட்பான். நைட்டு 11 மணிக்கு 1 மணிக்கு வந்தாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது வரைக்கும். முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். யாரும் பட்டினியா போயிடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் தான் அவனை இங்க உட்கார வச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு. அதனால இன்னும் பெருசா வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா ஜாம்பவான்கள், எல்லா பெரிய பெரிய மக்கள் நடிச்சு பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான். அது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போன 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்க இவ்வளவு வயசா எனக்கே அறிவில்லை இன்னும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆனா இத்தனை பேருக்கு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கான். எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்கோம். இங்க யாருமே துக்கத்தோட வரவே இல்லை. எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் யாரா பெருட்ட தம்பி. அவ்வளவு சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்கான் தம்பி. அவன் சூப்பரா இருப்பான். அம்மா மேல பெரிய பாசம். அம்மா வந்து கோவில் பக்கத்துல எப்போதும் இருப்பாங்க. அம்மா பார்த்து போக சொல்ல பெட்ரோ வீட்டுக்கு போனாலும் எப்போதுமே சாப்பாடுன்னு சொல்லல. அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால கொடுப்பாங்க. எப்போதுமே மனசார கொடுப்பாங்க. அதுல வசதி இருக்கா, வசதி இல்லையா, பணம் இருக்கா, பணம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போனா முதல்ல சாப்பிட்டு தம்பி, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. கையில 10 பைசா இருக்காது அப்பெல்லாம். ஆனா அங்க போகும்போது எல்லா உறவுகளும் ஒன்னா சேர்ந்து எங்களை அழகா பார்த்ததுக்கு முதல் விஷயம் பெருட்ட தம்பியா. ரீகன், அவனை ரீகனா தான் தெரியும் எங்களுக்கு. ரீகன், ஏகன், கோயிலுக்கு ஒருத்தர் ஏகன் இருக்கான், ரீகன் ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப குட்டி புள்ளையா பாத்துருக்காங்க. மினியேச்சரா இருப்பான் அவன். அவன் சிரிக்கிற சிரிப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட போய் பேசி பாருங்க, உங்க நோயெல்லாம் விட்டு போயிடும். மைக்கேல் இங்க தான் இருப்பாரு, இங்க ஒருத்தர். மைக்கேலண்ணா வாழ்த்துக்கள். அவர் சிரிக்கிறது மட்டும் அவரை கேட்டு பாருங்க. அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு. எங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மனசு கஷ்டப்பட்டு போர் அடிக்குதோ நாங்க 4 நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு இருப்போம். அதுல அண்ணன் கூப்பிட்டு நிறைய கதை சொல்லுவார். அண்ணன் அண்ணன் சொல்ற கதையை காதல கேட்க முடியாது. ஆனா சிரிச்சுட்டே இருக்கும். கல்லங்கப்பட இல்லாத மனசு அந்த மனசு. அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளை இந்த மாதிரி அழகான பிள்ளை படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. அது அழகான விஷயம். அந்த பிள்ளை இன்னும் பெருசா வளரும். நல்லா கை தட்டிக்கலாம் உண்மையில. இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கை தட்டுறது வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கா, கையில பெரிய விஷயம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டலுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். இந்த மகிழ்ச்சி தான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப குட்டி வயசு. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா பார்த்தேன். அந்த பிள்ளை வந்து வளர்ந்து கல்யாணம் படிச்ச பிள்ளை கடைசியா சொன்ன மாதிரி 2 பாட்டு என் பொண்டாட்டி எழுதிருக்காங்க, இல்ல சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அது அழகா சொன்ன. கடைசியா முடிக்கும் போது சொன்னேன், ஞாபகம் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த பிள்ளை போசல கேட்டேன், என்னடா பஞ்சாபியா மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசியே இருக்காது, மீசையை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகா அவனை ரொம்ப நேர்த்தியா உண்மையா இருந்திருக்கான். இங்க இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு. நாங்க யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமா தான் வச்சிருக்கோம். எங்க குடும்பம் இது. இந்த குடும்பத்துல இத்தனை பேர் ஒன்னா சேர்த்திருக்கான். அது பெரிய சேர்த்திருக்கான் அப்படின்னு சொன்னா தெரியல எனக்கு. வாடா போடா சொல்லணும் கூட தெரியல. இயக்குனர் ஆயிட்டாங்க ஐயா. அதான் சொன்னேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கடைச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒரு புத்துல எறும்பு கடைச்சு விட்டு என்ன பண்ணுவேன், டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். ஒரு இடத்துல நிக்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சிருக்க அந்த மனுஷன் அப்படின்னு கேட்பேன். எனக்கு நல்ல பழக்கம். நாங்க கிளாஸ்ல பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டோம். யோசிச்சிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயம் யோசிச்சிட்டே இருப்பாங்க. நாங்க எல்லாம் சொல்லுவோம், உறவா இருக்கிறதுக்காகவே தான்.
இங்க இருக்க எல்லா மக்களும் என் மக்கள். ரியோ தம்பி கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும் எப்போதுமே. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன் ரியோ கூட படம் பண்ணணும், ஒரு வாட்டி ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு. முதல்ல ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கு. அந்த பேங்க் முன்னாடி நின்னு அண்ணா நான் ஜீப் வாங்கியிருக்கேன்னா எப்படின்னா இருக்கு. அடுத்த கார் மாத்திட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்கு, ஹீரோ ஆயிட்டான், இன்னும் ரியோ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு சக்கரவர்த்தி கூட நடிச்சிருக்கா, வாய்ப்பு கிடைச்சது அண்ணா கூட நடிக்கிறதுக்கு. அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அது ரொம்ப மோசமானவன் நான் படத்துல மட்டும்தான், நேரா கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. இந்த கதாபாத்திரம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. ரொம்ப கஷ்டம் ஐயா, என்னெல்லாம் வேலை வாங்கிட்டு எப்படி வேலை வாங்குவான். என் மனசு கோணாம ஒரு விஷயத்த அழகா சொல்லி வேலை வாங்கி போயிடுவான். எத்தனை பேர் கூட வாங்குவான், ஆனா அழகா வாங்கிடுவான். அதனாலதான் இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பிடிச்ச எங்க பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. உங்க மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி உண்மையிலே. அந்த படத்தை நீங்க கையாண்ட விதம் ரொம்ப அழகா இருக்கு. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னும் பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க. அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இங்க மேடையில நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்த உட்காந்துருக்கான் தம்பி. தம்பியும் வந்து சிறந்த நடிகை. இவங்க எல்லாரும் கூட இந்த படம் ரக்கி ஐயா கூட சொல்லணும். நாங்க ஐயா வந்து முதல்ல ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. யாரும் அதையும் சாப்பிட முடியாது, நிறுத்தலாம் நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா சொன்னாரு. நான் அப்ப அவர் பேர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? ஏலியன். அது ஒரு ஏலியன் அப்படிதான் இருக்கும். பேசுற விதமா இருக்கட்டும், பழகுற விதமா இருக்கட்டும், அப்படியே காட்டுவாங்க சொல்லிட்டு போயிடுவார் ஒரு விஷயத்த, ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுவார். இந்த இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அது பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணும், அந்த படத்துல நாங்களா இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லலாம். மணி ஐயா, சாரி மணி. மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான புள்ள. எப்படி காட்டக்கூட அப்படிதான் காட்டுவான். என்ன அழகா காட்ட சொல்லி காட்டதே இல்லை. அவ்வளவு மோசமா காட்டியிருப்பான் என்ன. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அழகா காட்டலாம் புள்ள, இதுக்குத்தான் வரும் கோபியா, அது வேற என்ன படுத்து அப்படின்வான். அவ்வளவு அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இங்க மேடலுக்கு எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும். அப்பவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அது மாற்றுக்கருத்தே இல்லை. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க. யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்த பெரிய மன்னிப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இந்த படத்துல நான் வந்தது காரணம் வந்து பிரிட்டோ அவர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும் இது என்னோட 25வது படம். சோ இந்த படத்துல எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில படங்கள் எல்லாம் நான் ஃபுல்லா எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்தோனே எனக்கு ரொம்ப நான் பார்க்கவே இல்ல. நைட்ல தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில உட்கார்ந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா வர மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது. எல்லாரும் பாருங்க. உங்களுடைய அன்பையும், லவ்வையும், சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரா கண்டிப்பா வருவாங்க. இந்த படத்தோட கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்துல வேலை செஞ்ச உதவி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் எங்களுக்கு மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமா நான் இங்க வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு நைட் ஷூட் இருக்கு. அங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்க வந்தேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் கிளம்புறேன். சாரி. நன்றி. வணக்கம். இந்த படத்துக்கும் நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படத்துக்கும் அட்வான்ஸ் விஷஸ். மீண்டும் ஜீவா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக நிறம் மாறும் உலகில் படத்துல பரிமளம் கதாபாத்திரத்தை பிளே பண்ணிருக்கக்கூடிய ஆதிரா அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகளை பார்த்து ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதுல இங்க வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேற வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியா பேசுவாரு அவரு. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது பொறுமை. அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்துல வந்து இங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோவோட உழைப்பு என்ன, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் அப்படிங்கிறது வந்து எங்க ஒர்க் பண்ணாங்க நாங்க எல்லாருமே நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு அன்பு.
ஐ லவ் யூ பிரிட்டோ, ஐ லவ் யூ தம்பி, சீரியஸா சொல்றேன். ஏன்னா அது எங்களால வார்த்தையால சொல்லவே முடியாது. இந்த படத்துல ரியோ சாருடைய அம்மாவா நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால ஒரு ஆண். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக நிறமாறும் உலகில் அழகராக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நிவாஸ் சார், ப்ளீஸ் எங்களுக்காக படத்தை பத்தி ஷேர் பண்ணணும், மேடைக்கு வரணும் ப்ளீஸ். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி. என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரிட்டோவோட விடாமுயற்சியில வந்த இந்த நிறமாறும் உலகில் இந்த படத்துல நான் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா நடிகனா வர எல்லாருக்குமே வந்து பாரதிராஜா சார் ப்ராஜெக்ட்ல பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவர் படத்துல பண்ண முடியலனாலும் அவருக்கு சன்னா பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்டையர் குரூப்க்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரிட்டோ, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக துறை கதாபாத்திரத்துல நீங்க பார்க்க இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள், கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுறேன். இங்க வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நிறம் மாறும் மொழிகள் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு பிரிட்டோ ப்ரோ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எங்க பிரிட்டோ ப்ரோக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரான லெனின் சாருக்கும் நம்ம ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரா வந்திருக்கு படம். மார்ச்ல எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ பாலாஜி அவர்களே, ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவங்களுடைய பயணம் வந்து I don't know if I'm right, but தில்லுமுல்லுல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு முறை நான் மேடையில பார்க்கும்போதும் சரி, ஒவ்வொரு முறை நான் வந்து ஒரு காணொலியில பேசும்போதும் சரி, வாட் அமேசஸ் மீ த மோஸ்ட் இஸ் ஒரு எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி அண்ட் இன்னும் வேகமாக ஓடணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட். சோ இந்த படத்துல வந்து விஜயாகவே நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய உஜி மேம், ப்ளீஸ் எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாக்கும் முக்கியமா உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கமலா தியேட்டருக்குள்ள நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆகுது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியே இருக்கு, அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்துல ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனா நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால. அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவா நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவா நடிக்க மாட்டேன், அம்மாவாவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்துல நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இந்த படத்துல நீங்க எதிர்பாராதது ஏதாவது இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா எதிர்பாராதது நிறைய இருக்கு. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க வாழ்க்கையில ரொம்ப கிட்டத்துல பார்த்த சில நிகழ்வுகள் நீங்க அழகா அந்த ஸ்கிரீன்குள்ள பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிட்டோ. ரொம்ப உழைப்பாடினா அந்த ஒரு நைட் பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்ல. டாட்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்துல, அந்த 103 104 ஜுரத்துல வந்து உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளவு எனர்ஜியோட பண்ணிட்டு இருந்தாரு. பக்கத்துல உட்கார்ந்து நானும் குரோசில் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க் ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா நானாகவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷா என்ன பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. மறுபடியும் நான் எப்பவுமே எல்லா மேடையிலும் சொல்ற ஒரே விஷயம், பிரஸ் ஒன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படம், நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும்.
அதனால நீங்க எங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா நீங்க கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு ஷேர் என்னோட டாட்டரோட இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாட்டு ரொம்ப 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 நல்லா இருக்கு. தேவி பிரகாஷ் சார் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ், ரொம்ப ரொம்ப கேட்சியா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாண்டி மாஸ்டரோட, அந்த சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்துல சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளவு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச், வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லார பத்தியும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், பட் நோ டைம் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கலவை, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க, சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச் மேம். மேம் சொன்ன மாதிரி அம்மாவும் மகனுமாக ஒரே படத்துல இருக்கும்போது அது ஹெட்லைன்ஸாக இருந்தாலும் தனக்கான அடையாளத்தை தானே உருவாக்கி, லவ்லி அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு. லவ்லின் அவர்கள் அபி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் us about the experience and tell us about the film. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் ஹீஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ஸோ மோட்டிவேட்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் அம்மா கூட மறுபடியும் செகண்ட் ஃபிலிம். அண்ட் Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. And இந்த படத்துல நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதுல ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். Thank you so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch. And to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So yes, thank you. Nandri, meendum sandipom. Thank you. தேங்க்யூ சோ மச் லவ்லின். அடுத்ததாக இன்னொரு நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நபர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. எங்களுக்காக ஒரு வெல்விஷராக, ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருக்கக்கூடிய தனஞ்சய சார், ப்ளீஸ் எங்களுக்காக வந்திருக்கீங்க. நீங்க மேடையில இணையணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பி ஹியர் வித் அஸ். தேங்க்யூ சோ மச் சார். உண்மையாலுமே ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுல. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக கனாக்காலம் காலங்கள்ல ஆரம்பிச்சு கோழிப்பண்ணை செல்லதுரையாக இப்போ இந்த படத்துல ராயப்பனாக இணைய இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏகன் அவர்கள், ப்ளீஸ் tell us about the film. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து படம் பண்றது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டீம். இதுல இருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பிச்சவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ற படம் என்னவா இருக்கும், அம்மாக்கான படமா இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் மார்ச் 7th தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஏகன், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுடைய வெல்விஷராக, எங்களுடைய மிகப்பெரிய சியர் லீடராக இணைஞ்சிருக்கக்கூடிய தனஞ்சய சார், கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இந்த க்ரூ பத்தியும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும், அதை பத்தியும் ஷேர் பண்ணும் ப்ளீஸ். தேங்க்யூ.
மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பெரிய மேடையா இருக்கு. இந்த மேடை ரொம்ப சூப்பரா நிறைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெய்லர் 7 o'clock லான்ச் ஆகும்போது பார்த்துட்டேன். ஐ ரியலி லவ் த ட்ரெய்லர். பர்டிகுலரா எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவர்ல கலக்கிட்டீங்க சார். என்ன ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளவு பிரமாதமா கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். ஒரு காந்த குரல்ல, அட்டகாசமான குரல்ல ஒரு கதையை சொல்லி கடைசியில நம்மள அப்படியே உள்ள வாங்கிட்டது. இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ரியோராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கிற ரியோராஜ் இந்த படத்துல ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஆந்தாலஜியா இல்ல ஹைப்பர் லிங்க் கதையா தெரியல. யூ பிளேட் வெரி கியூட் ரோல், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பத்தி. மாஸ்டர் கலக்கி இருக்கீங்க. நீங்க நிறைய படங்களை வந்து இட்டா சாங் கொடுத்துட்டு நடிக்கவே இப்ப கலக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ட்ரெயிலர்லயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இந்த படம். என்னுடைய நண்பர் லெனின் சார் அவருடைய பிரசன்டேஷன் ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். அவருடைய மதிமாறன் படம் ஓடிடில வந்த பிறகு அவ்வளவு பேர் கொண்டாடினாங்க. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்சஸ் ஆகணும். மிக முக்கியமா ஒரே ஒரு கோரிக்கை, மார்ச் 7 வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் மார்ச் 7. சோ மீண்டும் ஒருமுறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் நயன் சார்பிலும் எல்லார் மேல ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில போட்டா நாங்க எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலயும் கோரிக்கை வைக்கிறது, 4 படத்துக்கு மேல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். சோ நீங்க முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டா நல்லா இருக்கும். 8 படம் எல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. சோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நம்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்ட் மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பா திரையரங்குல பாக்குறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்ல வரணும் நான் கேட்டுக்கிறேன். அது மார்ச் 7 தான் அப்படி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். அதனால வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லல. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா, ஒரு 4 படத்துல ஒரு படமா வரும்போது, 8 படத்துல 10 படத்துல ஒரு படமா வரும்போது, ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இக்னோர் பண்ணிடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் மார்ச் 7ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண 8 தயாரிப்பாளர்களுக்கும் சொல்றேன். இன்னைக்கு போய் பார்த்துட்டே அவர் என்னது 7 8 ஐயோ எப்படிடா இது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஊடகங்களே ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்றதுக்கே டைம் இல்ல. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பாத்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்கள்ல யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்க சொல்ற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வரான்னு சொல்ற ஒரு முடிவுக்கு போறாங்க. நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் தானே கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமா ஆடியன்ஸ்க்கும் போய் படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இது இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து மார்ச் 7 தான் எங்க ரிலீஸ் டேட் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து, நாங்க இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிடெட் நம்பர் பிலிம்ல வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அந்த அளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஹைலைட்டா என்னது டாப் போஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்துல இருக்காங்க, ரசிக்கிற நடிகர்கள்லாம். பாரதிராஜா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இந்த ரோல் முக்கியமான ரோலா தெரியுது. அது பிறகு வந்து நட்டி சார்ல இருந்து ரியோராஜ்ல இருந்து மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா. நீங்க வந்து சாண்டி மாஸ்டர் எல்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவ்வளவு ரசிகன், அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிகன் ஆயிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லாரும் ரசிக்கணும் ஆசைப்படுற ஒரு படத்தை சிறப்பான முறையில வெளியிட்டு பெரிய லெவல்ல சக்சஸ் அடையணும். அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அண்ட் வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தேன், ஆனா
சார் சொன்னாரு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டா வந்து ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் பார்க்க முடியல. ஆனா ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முன்னாடி அந்த சாங் பெரிய வெற்றி. ரங்கம்மா சாங் அட்டகாசமான சாங் ஹிட், கொரியோகிராஃபிலும் இதுலயும். சோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Something we need to definitely think about. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. Definitely will consider. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக டெலிவிஷன்ல ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம் சினிமாவை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த படம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் நாங்க நம்புறோம். மலர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய காவ்யா அறிவுமணி அவர்கள் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செமையா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்க வந்து இன்னும் செமையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவ பாக்குறான். சோ அது பார்த்ததும் அதுல யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க. சோ அந்த பேனர் பார்த்ததும் அவன் நினைக்கிறா செம்ம கிராண்ட் ஜுவல்லரி எல்லாம் போட்டு செம்ம அழகா இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா நம்ம இவ்ளோ அழகான ஜுவல்லரி எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசுதான் இல்ல, அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு. சோ அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா. சோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் பிலிம்ஸ், பைலட் பிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான். சோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். சோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சு ஏத்தி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் ஹீரோயினாலா காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. சோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீடைலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான். சோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்ன இங்க வர வச்சிருக்கிறது நீங்க தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துதான் இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐல் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பா அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரோட மனசுல இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டரா கண்டிப்பா எல்லாரோட மனசுல இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ நிறமாறும் உலகில் மார்ச் 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும்
வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. And it was amazing working with Nati sir, Rishikant, and எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்துல நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்க வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்றதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கைய என்னைக்குமே விட்டுறக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on this. சாரி, நான் வந்து தளபதி ஃபேன்ன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேர்ல கொஞ்சம் பெருசா. ஸோ சாரி, போர் வச்சிருந்தா சாரி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ காவ்யா. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் மென்மேலும் தொடரட்டும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிறமாறும் உலகில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரா கிருஷ்ணன் அவர்கள் மஹி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இதுல நடிச்ச அனுபவத்தை பத்தியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமால என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் every year and entertain you all with many films as I can. It really looks nice. இங்க இந்த பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. I want to first thank Brutto. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்துல மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனா வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன புருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்க பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமா தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்துல இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டிடன்ட் ஈவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும் போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் இஸ் சோ ஃபேமஸ் அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends or girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu வந்து பெங்களூர்ல இருக்கும்போது இந்த படம் பார்த்தேன். Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I've seen you types. Nati sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job, and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much. Thank you, Ira. Congratulations to you. Very, very beautifully spoken. Thank you. அடுத்ததாக லதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய லிசி ஆண்டனி அவர்கள். வாங்க மேம்.
எல்லாருக்கும் வணக்கம். என்ன இந்த படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்போ நான் போனேன், நடிச்சேன், முடிச்சேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியால இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்துல இவ்ளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்ளோ ஆக்டர்ஸ இவ்ளோ கேரக்டர்ஸ உருவாக்கி அதுக்கு இவ்ளோ ஆக்டர்ஸ வந்து மேனேஜ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி எப்படி இருக்கு, அந்த லிங்க் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுல அது பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நானு. அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரே பண்றேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டி. சாண்டியோட ஒரு ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்டர் ஆவேன்னு நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான்னு நானும் நினைக்கல. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமா நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்றதுதான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக முதல் நீ முடிவும் நீ ஹரிணியாக தெரிஞ்சாங்க. இனிமே இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கறத ஒட்டுமொத்த குரூனுடைய ஆசையாக இருக்கு. So ஹரிணி, please share us about the experience. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒண்ணா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடிச்சோம். ஸோ அப்படிதான் வந்து இந்த படத்துக்கு என்ன ரெஃபர் பண்ணாரு. அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேல ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்ல இருந்தா கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருந்தேன், பர்த் ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. Thank you Harini. Congratulations for the film. We are really looking forward to seeing you in theater. இது வரைக்கும் வந்து ஃபிலிம் க்ரூ நம்ம கூட அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. இப்ப நான் கூப்பிடக்கூடிய நபர் நீங்க எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறவருடைய பேச்சை கேட்க. பிக் பாஸ்னுடைய டைட்டில் வின்னர் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். மீடியா பீப்புள், பத்திரிகை நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஎஸ் சினிமா. அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். மேடையில இருக்கக்கூடிய பிரிட்டோட குடும்பத்தினர், அங்கேயும் இருக்கிற பிரிட்டோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ரியோ ஒரு நடிப்பு ராட்சசன். பாரதிராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராட்சசன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளவு பேரு தவிர இங்க இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போ அது வந்து எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அதை பிரிட்டோ ரொம்ப அழகா செஞ்சார். நான் வந்து கூட நடிச்சிட்டு இருக்கேன், இன்னொரு படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகுதா. அதுல பாருங்க, மிரட்டி இருப்பாரு ரியோ. ரியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாரு. நான் ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாரு. அந்த வகையில பிரிட்டோ அவரோட ஃப்ரெண்டு. அதனால அவரோட ஒரு ஃபங்க்ஷன்ல பிரிட்டோ பார்த்து என்ன நடிப்பீங்களான்னு ரொம்ப தயங்கி கேட்டாரு. ஒரு நாள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனா அந்த தீனியானது அவர் போடக்கூடியது ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா நாங்க எல்லாம் வந்தது. நம்ம மைன் கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த படம் நல்லா ஓடணும். பிரிட்டோ ஒரு நல்ல டைரக்டர்ன்றது நான் டப்பிங்ல நட்டி சார் அண்ட் கவிதா அவங்க பொசிஷன் பார்த்தேன், பிரமாதமா நடிச்சிருக்காங்க. மிச்சம் ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்றதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பம் வாங்க 10 மாசத்துக்கு மேல. ஆனா இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து
கருவை கதையாக்கி அதை சுமந்துகிட்டு வந்து அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு வந்து டாக்டர் நல்லா இருக்கணும். கத்திரிக்கோள் கைமா அலைஞ்சிட்டு சி செக்ஷன் பண்ணாம சுகப்பிரசவமா கொண்டு வர்றதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இவ்வளவு 34 ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமா வந்து மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர், இதுல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசுதோ, விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி, சொல்லிட்டே போலாம். அந்த அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிட்டு பேரை சொல்லி, ஜீவா, எல்லாரும் எல்லாருங்க எல்லாரும் அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிட்டே இருந்தானா அடுத்த படத்துக்கு நேரம் ஆயிரும். சோ நீங்க வந்து மெயினா சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமா ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்சஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமா ஓடி சக்சஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உதவணும் என்று ரொம்ப ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். ஒவ்வொரு வாட்டி மேடைக்கு வரும்போது நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்த நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னும் சில நபர்கள் நமக்காக மேடையில இணையப்படுறாங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ. பட் இப்ப மேடைக்கு வரக்கூடிய நபர் பிக் பாஸ் டைட்டில் வின்னர்னு சொல்றதை தாண்டி இந்த படத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்காக வந்திருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவர்கள். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. நன்றி முத்து. அதே மாதிரி படத்துல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய நிவாஸ் அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். வாங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் நீங்க கண்டிப்பாக மேடையில் இருக்கணும். காஸ்ட் அண்ட் க்ரூ மேடையில் இருக்கும்போது. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் இருந்து பாடலாசிரியர் மற்றும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் பாலா சீதாராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். நன்றி. இப்ப நான் கூப்பிடக்கூடிய நபர் ஒரு பெரிய வந்திருக்க பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து என்னோட முதல் படம். நான் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வந்திருக்கிறதுல அதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்த்தேன். ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவரோட முதல் படம். எனக்கு நிறமாறும் உலகில் வந்து முதல் படமா அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. இதுல வந்து நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் நான் கனவு கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. பாரதிராஜா சாருக்கு, வடிவரிசி மேமுக்கு, ரியோ அண்ணாவுக்கு, சாண்டி அண்ணாவுக்கு, மயின் கோபி அண்ணாவுக்கு, நட்டி சாருக்கு, இவங்களுக்கெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்கூட பார்த்தது கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா என்னோட ஸ்டூடியோல என் கம்ப்யூட்டர்ல அவங்கள பார்க்கும் போது எனக்கு வந்து இதை நம்ம தான் பண்றோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பயங்கரமாவும் நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு மாதிரி பயமும் மறந்துடுறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் நடிச்ச டெக்னீஷியன்ஸ், அவங்க வந்து இப்போ டிஓபி நம்ம அர்ஜுன் அண்ணா, மணிகண்டன், ஸோ அவங்களால தான் வந்து அவங்க கிரியேட்டிவ் ப்ராசஸ்னால தான் தமிழ்ல நான் எடிட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சது. அவங்க நல்லா பண்ணால்தான் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது மியூசிக் பண்றதுக்கு. ஸோ மணிகன் அண்ணா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் தமிழ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நான் மைம் கோபி அண்ணனை பத்தி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க.
நிறைய சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஒரு இதுவும் நல்லா பாடுற தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்னை வந்து எப்போதும் மோட்டிவ் பண்ணிட்டு என்னை வந்து இந்த நிலவுக்கு ஆக்கியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. அடுத்தது ரியோனை பற்றி சொல்லணும். கண்ணம்மா என்னம்மா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் நான் கிட்டார் எடுத்து போய் வாசிச்சு காமிச்சேன். அவன் நான் எப்படி மியூசிக் பண்ணுவேன் எப்படிங்கிறதான் அவருக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு நீ பண்ணு தம்பி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்வத்துல போயிட்டு என் ஆல்ஃபர்ட்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தான். அவன் தான் என் மியூசிக் ப்ரோக்ராமரா இருந்தான். ஸோ அவன்கிட்ட தான் நிறைய லேர்ன் பண்ணி இன்னைக்கு நான் படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கும் ஒரு ஆல்ஃபர்ட்க்கும் ஒரு பெரிய நன்றி. அந்த இடத்துல பண்ணிட்டு நான் ஒரு 3 நாள் கழிச்சு அண்ணன் போட்டு காட்டுறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இருக்கிறது வேற, இதே மாதிரி இந்த பாட்டு மாதிரியே இருக்கிறது வேற. நீ எப்படி என்கிட்ட வாசியோ எப்படி பாடினியோ அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் எனக்கு ஸ்பார்க் அடிச்சுது. ஸோ எனக்கு அப்ப தெரியல என்ன நாலேஜுங்கிறது. அப்புறம் அண்ணன் சொன்னனாலதான் நான் வந்து திருப்பி போயிட்டு அது ஒரு நாள்ல வந்து நான் எப்படி பண்ணணும் அதே ஸ்டைல பண்ணேன். அது இன்னைக்கு வந்து 7 மில்லியனுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த பாட்டுனாலதான் எனக்கு வந்து ஒரு ஒரு படமாவது கூட எந்த வாய்ப்பாக கூட அந்த கண்ணம்மா என்னமாங்கிறது தான் எனக்கு அடையாளமா மாறுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரியோ அண்ணா. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அடுத்து சாண்டி அண்ணன் சொல்லணும். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ரங்கம்மா சாங் ரிலீஸ் ஆச்சு. நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அவங்களோட இப்போ எனக்கு அண்ணன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் இப்போ நல்ல ஒரு மாதிரி நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் ஐரா அவங்களும் அதே மாதிரி தான். ஒரு டைம் பார்க்கும் போதும் வந்து இந்த மியூசிக் நீ தான் பண்ணுதா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட் இருப்பாங்க. நன்றி ஐரா. அப்புறம் பாலாஜி அவங்க பிரதர் வந்து போன ப்ரிவியூ பார்க்கும்போது நிறைய வாழ்த்துனாங்க. நிறைய சொன்னாங்க நீங்க தான் அப்படி பண்ணதா, இது நல்லா இருக்கு, இந்த சீன் இப்படி நல்லா இருக்குன்னு அவரை சொன்னாங்க. பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இந்த படத்துல வந்து எனக்கு மெயினா ஒண்ணுன்னா எஸ்எஃப்எக்ஸ் சுகுமார் அவங்க டீம் ஸ்ரீகாந்த். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சுன்னா அவங்க நல்ல ஒரு மாதிரி லைவ்லா இருந்துச்சு ஃபுல்லாவே நீங்க பண்ணது. அதனாலதான் எனக்கு வந்து இந்த இடத்துல சைலண்ட் இந்த இடத்துல விட்டுடலாம் அது அவங்க பிளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இது எல்லாம் எனக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு முதல் படம் வந்து எத்தனை பேர் வந்து லைவ் எடுப்பாங்க தெரியல. 80 to 90% லைவ் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அதுக்கு முதல் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் வந்து இந்த 2 ப்ரொடக்ஷன் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் ஜிஎஸ் சினிமா அவங்க எனக்கு காசு கொடுத்து போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. அதனால என்னால் இந்த முதல் படத்துக்கு ஒரு 90% அதாவது 90% வந்து எனக்கு லைவ் எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் ஜிஎஸ் சினிமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆர்டிஸ்ட் இவங்க இந்த ஜிஎஸ் சினிமா சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வே கொடுத்தது வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரிட்டோ அண்ணன். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் வந்து ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து அவர்கிட்டையும் அதே மாதிரி தான் சின்ன ஒரு அதை சாங்லாம் கிடையாது, சும்மா கிட்டார் வச்சு நான் ப்ளே பண்ணிட்டு கட்டும் போது நான் அதை பாட்டா பண்ணி தரேன். அப்ப சொன்னாங்க ரியோனை வச்சு பண்ணி தரேன்னு முன்னாடி சொன்னாங்க. அப்ப நான் வந்து என்ன மியூசிக் பண்ணுவேன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது கிட்டார் வச்சு நான் பாடுவேன் அவ்வளவுதான். அன்னைக்கு பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கண்ணம்மா என்னம்மாவும் அவங்க தான் கூட்டிட்டு போய் ரியோனும் கூட இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்களாலதான் அப்பயும் நம்பினாங்க. அந்த பாட்டு வந்து 7 மில்லியன் அடிச்சது. அந்த நம்பிக்கை வச்சு ஒரு நாள் படம் பண்ண போறேன் கதை எனக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருப்பாங்க. இது மாதிரி சொல்லும் போது நான் நிறைய வந்து மியூசிக் டேரக்டர் வந்து சஜஷன் கொடுத்தேன். இவங்கெல்லாம் வச்சு பண்ணுங்கன்னா செமையா இருக்கும். அவர் யோசிச்சு மடைமடியா ஆடிட்டு அடுத்த ஆள் வந்துட்டு தம்பி நீ தான் பண்ற அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பிக்கையை வச்சு இந்த ஒரு படத்தை பண்ணேன். அந்த நம்பிக்கையை வீணாக்காம நல்லபடியா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன்னே. பிரிட்டோனே நன்றி. அப்புறம் இதுல வந்து அப்புறம் சொல்லணும்னா மியூசிஷியன்ஸ் இதுல எல்லாமே எனக்கு இந்த மியூசிஷியன்ஸ் ஃபுல்லாவே எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட், டெனர் ஸ்ட்ரிங்ஸு, கார்த்திக் வம்சி, லலித், அப்புறம் சாரங்கி மனோன்மணி இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எது இருந்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து பார்த்து இல்லை பரவாயில்ல நான் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. அவங்களாம் ரொம்ப அவங்களாலதான் வந்து இன்னைக்கு இந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அவங்க மெயின் ரீசன் அவங்க தான். அவங்களுக்கு பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த பாட்டு வந்து நல்லா 1 மில்லியன் போயிட்டு இருக்கு. அதை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி அதுக்கு வந்து இந்த மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ண அபின் பால், அவர் ஆவேசம், அப்புறம் கும்பலிங் நைட்ஸ் இந்த மாதிரி பெரிய ஹிட் படம் கொடுத்தவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. அவர் சாங் பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிஜிஎம் ஆர்ஆரும் நானே உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி அவரே இன்வால்வா வந்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்துல வந்து 5 சாங் இருக்கு.
சக்தி சிங் மேம், அப்புறம் அனந்து சார், அப்புறம் வந்து ஆஃப்ரோ, அறிவு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்தா, இவங்க எல்லாமே பாடி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க. எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் ஒரு புது மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்துல வந்து லிரிசிஸ்ட் பத்தி நான் சொல்லி ஆகணும். அர்ஜுன் ராஜ்குமார் ஒரு ரேப்பர் இருக்காரு, அவரே பாடியிருக்காரு, அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, அவருக்கு பெரிய நன்றி. அப்புறமேட்டு ஏஎஸ் தாவூத், இவருக்கு சொன்னா சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் அவரும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். அப்பையிலேருந்து இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. எது கேட்டாலும் உடனே 5 நிமிஷம் எழுதி தராரு. இன்னைக்கு ரங்கமா கூட அவர் தான் எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இதுல இன்னொரு ஆளை சொல்லி ஆகணும், அக்ஷரா பாலகிருஷ்ணன், என்னோட மனைவி. அவங்க 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஜேர்னில வந்து நிறைய சப்போர்ட், ஒரு பேக் போன்னு எல்லாம் சொல்ற மாதிரி நானும் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு இதா இருந்திருக்காங்க எனக்கு. ஸோ அக்ஷரா பாலகிருஷ்ணன் நன்றி. இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அதே மாதிரி அப்பா, அம்மா, தங்கச்சி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எது நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இது பண்ணதே கிடையாது. பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சவுண்டெக் சேர்றேன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கு பல காசு கொட்டி படிக்க வச்சாங்க. உடனே முடிச்சு நான் சவுண்ட் இன்ஜினியர் படிக்கணும்னு சொன்னேன். எதுவுமே சொல்லாம அது இது நகையெல்லாம் வச்சு அமுச்சு விட்டாங்க. அவங்க சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். அதனால அப்பா, அம்மா, இவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. அதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நிறைய பேர் இருக்காங்க, அது சொல்லிக்கிட்டே போகலாம். ஹரிஸு, சூர்யா, இவங்க என்ன நான் காலேஜ் போகும்போது எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா நான் வந்து எனக்கு ஓடி கொடுத்துருவாங்க, எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த கல்ச்சர்ஸ் போக அவங்க எல்லாம் கட் பண்ணிட்டு என் கூட வந்துடுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இன்னைக்கும் வந்திருக்காங்க. ஹரிஸுக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் அப்பா அவ்வளோதான், முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒன்று என்னன்னா, அப்பா வந்து ஒரு தடவை சொன்னார் அந்த மாதிரி 2019 சவுண்ட் இன்ஜின் சேர்க்க போகும்போது, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நீ போய் பாருடா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒன்று சொன்னார். சினிமால இறங்கியாச்சு, இதோட ஆழத்தை பார்க்காம நீ வரக்கூடாதுடா, என்னங்கிற பார்த்துக்க, போய் வந்துடு அப்படின்னாரு. அப்ப அன்னைக்கு நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன், வந்துடுவேன். ஸோ என்னோட இசை பயணம், திரை இசை பயணம் இன்னையிலேருந்து தொடங்குது. இது வரைக்கும் எனக்கு மக்கள் வந்து ஆதரவும் அன்பு தந்துகிட்டு இருக்கீங்க, இனிமேல் தந்துவீங்க நம்புறேன். என்னோட மியூசிக்கால நான் மக்களை மகிழ்விக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. உண்மையாவே அவருக்கு வந்து இன்னும் உற்சாகமான ஒரு கைத்தறல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் முறை அப்படின்னு சொன்னாரு, பட் ஒவ்வொரு பேரும் ரொம்ப அழுத்த திருத்தமாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. யாரையுமே மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டெபியூட்டன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு அவங்களுடைய ஒர்க்கை வந்து தியேட்டர்ஸ்ல பாக்குறது. அது கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கூடுதல் ஸ்பெஷலாக எங்களுக்கும் இருக்கு. மீண்டும் இந்த விழாவினுடைய நாயகனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நேரமாக நம்ம காத்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெய்லர் மற்றும் படத்துல இருந்து 3 சாங்ஸ் பாடல்கள் வந்து உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கால் பண்ணுவாங்க பேசுறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பட் இந்த க்ரூல வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கி இருக்க பிரிட்டோக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குரூப் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி. தேங்க்யூ சோ மச் மேம். படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய டெபியூ டிரெக்ஷன் பிரம்மாண்டமாக இருக்கிறது இது வரைக்கும் பட்ஜெட்ல இருந்து பார்த்திருப்போம். பட் ஆர்டிஸ்ட் இந்த ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும் போதே அந்த பிரம்மாண்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அழகான ஒரு கதையை ஒரு நரேட்டிவாக கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பிரிட்டோ ஜேபி அவர்கள். ஒரு பெரிய கனவு இந்த மேடை, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓவர் டு யூ, ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசனே, நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்லை. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார்.
அதுக்கப்புறம் எங்க அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்க நிக்கிறேன்னா எங்க அம்மானால தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனா இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிகேஷனா ஒரு ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்கு ஆகட்டும், ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமா நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம். ஆனா இது ஸ்பெஷலா இருக்கும். கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்க தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். ஆஹ் நான் இதுல தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. நான் அதனால கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜே சினிமா, இவங்க இவங்க 2 பேத்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஏன்னா இவ்வளோ இவ்வளோ பேரை நான் சொல்றேன்னா, "ஏய் லூசாடா நீ" அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போற அப்படின்றது தான் கேட்டுட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்ப நம்பல இவ்வளோ பேர்ல வச்சு பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் பண்ண பண்ண அவங்களே சரி எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெயவந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிள்ல கொஞ்சம் ஒரு சில சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதா இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜிதேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரத ராஜாயா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெயவந்த் அண்ணா ரொம்ப க்ளோஸ். அவர் மூலியமா நான் தான் போனேன். டேய் அவரெல்லாம் பண்ண மாட்டாரா, அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதுவும் யோசிக்காம அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னோம் அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் ஒரு கொஞ்சம் தண்ணி. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழவன் கிளைய வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணும்னு ஆசைப்பட்டில, நீ ஜெயிச்சிருவடான்னு என் தலையில கை வச்சாரு. நான் நான் அப்பதான் அந்த படத்தோட சக்சஸ அங்க அவர் சொன்ன வார்த்தையில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சக்சஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் தொடர்ந்து. என்னோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நட்டி சார், அவரோட கேமராவுக்கு அவர் கேமரா ஃப்ரேம்ல வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது எனக்கு கொஞ்சம் பயம் தான் அவர்கிட்ட இப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரொமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து பெருசாக பண்ணிட்டு இருக்கும் போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு ஒரு பீச், அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டி சாரோட கதை ஒரு மும்பை பேஸ்ல ஒரு மாதிரியான கதை. சாண்டி அண்ணாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்டா பார்ப்பீங்க இந்த கதையில. ஒரு மாதிரி ஜாலியா, இந்த எப்பயுமே சாண்டியனா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டியனா நீங்க பார்க்கலாம் அதுல. அவர் இப்பயுமே நம்பல, டேய் என்னடா பண்றீங்க, கரெக்டா வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பாரு. நான் இப்ப சொல்றேன், நான் ப்ராமிஸ் பண்றேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றேன், அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட கொஷன்ஸ். அப்புறம் யோகி பாபண்ணா அம்மா கேரக்டர்ல நடிச்ச வடிவுக்கரசி அம்மா, அவங்க பெரிய லெஜண்ட். அவங்க 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 வந்து நம்ம படத்துல பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா, அவங்களாலையும் எனக்கு வர முடியல. வடிவுக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரதி ராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். பட் அவங்களாலையும் சில சில காரணங்களால வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டியன கதை நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா, தேங்க்யூம்மா. நீங்க திருச்சியில ஷூட்ல இருந்தாங்க.
இதுக்காக ஃப்ளைட் புடிச்சு இறங்கி அவசர அவசரமா வந்து நான் இதுல இருக்கணுன்றதுக்காக ஓடியாந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க் யூ ஸோ மச். கனிகா மேம் அவங்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆதிரா மேம் தேங்க் யூ ஸோ மச். லிசி ஆண்டனி மேம் தேங்க் யூ ஸோ மச். மயன் கோபி அண்ணா என்னோட சொந்த அண்ணா. அவர் அண்ணன் தான் எனக்கு. தேங்க் யூ அண்ணா. லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. சுரேஷ் மேனன் சார், ஆடுகளம் நரேன் சார். சுரேஷ் மேனன் சார் தேங்க்யூ. 2 பேரை பார்த்தா பயந்துகிட்டே இருப்போம். சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துகிட்டே இருப்பாங்க. நான் பயப்படுறேனோ இல்லையோ அர்ஜுன் பயந்துகிட்டே இருப்பாரு கேமராமேன். ஒரு மாதிரி 2 பேருமே கேமராமேனா எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன். ஸோ 2 பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர் வர முடியல. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்பர் 1 நமோ நாராயணன் சார், ரிஷிகாந்த் சார், ரிஷிகாந்த் பிரதர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஏகன் தம்பி, நிவாஸ் ஆதித்தன் சார், விஜித் அண்ணா, பாலாஜி பிரதர், மதன், பிரேம், திண்டுக்கல் சரவணன் அண்ணா, மெப்பு, காவ்யா தேங்க்யூ காவ்யா, ஐரா தேங்க்யூ, லவ்லின் தேங்க்யூ ஸோ மச், முல்லையரசி, சல்மா, ஜீவா அக்கா, ஹரிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாருமே வந்ததுக்கு. சைல்ட் ஹாஸ்டல்ல ஆதிஷ், ஆதவன், அக்ஷரா லக்ஷ்மி, விஸ்வா, யோகேஷ், ஷாஷில் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கான டைம் இல்லாதனால சொல்லிக்கிறேன். என்னோட டீம் அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஏன்னா ஒரு இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. யோகி பாபா நாட்டிலேருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆரம்பிச்சு எண்டு முடியறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடைசியா ஒரு ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீம், என்னோட ஸ்ட்ராங்கான டீம், டிஓபி மணிகண்ட ராஜா, மல்லிகா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்காங்க. அர்ஜுனால வர முடியல. மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ரொம்ப 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 நன்றி. எடிட்டர் தமிழ், தமிழ் எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப பழக்கம். இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி உன்னோட ஸ்கெடியூல்லையும் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சென்சாருக்கு போயிட்டு அந்த விஷயத்துக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. எல்லாருமே உன்னோட கட்ஸ் எல்லாருமே பெருமையா பேசுறாங்க. நீ பெருசா போவ. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. மியூசிக் தேவ் பிரகாஷ் நான் முன்னாடியே சொல்லிட்டான். குட்டியிலேருந்து எனக்கு தெரியும். அவன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே டவுட்டடாகவே இருந்துச்சு. என்னங்க இது எல்லாம் அவ்வளோ பெருசா போட்டு போடுறீங்களே கரெக்டாக இருக்குமா? எனக்கும் அவனுக்கு என்னன்னு தெரியல. ஒரு பெரிய சிங்க் என்னன்னா, நீங்க கண்டிப்பா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவன் அடுத்தடுத்த படம் பெரிய படங்கள் பண்ணுவான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அவன் மேல. கடுகு சிறுசு காரகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவன் கதை. ஏன்னா அவன் நீங்க பாருங்க, மியூசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தேவ். நிறைய பேச முடியல. தேங்க்யூ. கொரியோகிராஃபர் அபு சார்ல்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஷார்ட் டைம்ல நாங்கள் முடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம்ல 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் முடிச்சிருப்போம் அந்த சாங். நீங்க ரங்கம்மா இன்னைக்கு வந்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணி இந்த படம் இன்னும் அடுத்த லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு ரங்கம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர் ராம், தினேஷ், சுபேந்தர் சார், இவங்க 3 பேருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. மும்பையை வந்து இங்கே சில விஷயங்கள் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து ராக் பிரபு சார், அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க ஃபைட்ல ஒரு ஃபைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 ஃபைட் இருக்கு. அது 2மே சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதையோட ஒட்டி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் டிசைனர் சுகுமார் நல்லகொண்டா, ஸ்ரீகாந்த், காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, ஜீவகாருண்யா, ரெபேக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஃபைனல் மிக்ஸ் ஜெய்சன் ஜோஸ் டேனி, டிசைனர் தினேஷ் பிரதர், ரொம்ப 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 நன்றி பிரதர். ஏன்னா லேட்டாக தான் தினேஷ் உள்ள வந்தாரு. அவரோட ஒவ்வொரு போஸ்டரும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தினேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இளையராஜா சார், அஜய், இவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளையராஜா அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றினா இப்போ வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக, எங்களுக்காக வெளியில நின்று இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சஞ்சய் அனஸ், தேங்க்யூ அண்ணா. விஎஃப்எக்ஸ் குமரேசன் சார், லிரிசிஸ்ட் தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், கலரிஸ்ட் கௌஷிக், பிஆர்ஓ சார், யுவராஜ் சார், ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதுல நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அனந்து, ஆஃப்ரோ, அறிவு, அக்ஷிதா, இவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே.
நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்துல வந்து இவங்க எல்லாரும் எனக்காக வந்தாங்கன்றத தாண்டி அந்த கதை வந்து ஒரு அம்மாவுக்கான ஒரு கதை. அதான் சொல்ற மாதிரி தான், நாய் பூனை கூட தான் அம்மா பிடிக்குன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா ஒரு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல வந்தாங்க. எனக்காகன்றத தாண்டி கதைக்காக தான் மெயினா வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த கதைகள் அவங்கள வந்து முடிஞ்சு எனக்கு என்னோட என்னோட கணிப்படி அந்த கதைகள் அவங்கள எவ்வளோ எலவேட் பண்ணியிருக்குன்றது நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேமா உங்களால பார்க்க முடியும் ட்ரெய்லர்லயே. ஏன்னா ட்ரெய்லர்ல யாருமே அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரியோவோட ஷூட் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான வெயில். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தோல்லாம் உறிஞ்சு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெல்பர்ட் கோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் மெல்பர்ட். கூட நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பூபதி ராஜா, சிவபிரகாசம், ஸ்ரீ விக்ரம், ஹரிகரன், வசந்த், சந்தோஷ், ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களேன். தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இது வரைக்கும் என் கூட நின்றுக்கிட்டே இருக்காங்க. வசந்த், சந்தோஷ், ஆனந்த், வம்சி, தீபக், ஹரிகரன், ரோக், மனஸ்வினி, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸும் விக்ரம், ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம். நீ கூட நின்று எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் என் கூட நின்று பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். மார்ச் 7 நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா இவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் வேற யாராவது விட்டுருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் விமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆசையில தான் மார்ச் 7ன்றது சார் சொன்னாங்க நிறைய படங்கள் வருது அப்படின்றது. பட் எனக்கு மார்ச் 7 இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணுன்றதுனால தான் நான் ரொம்ப இதா இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் 8 ஏன்னா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது ஒரு காரணம் தான். இது கண்டிப்பா ஜெயிக்கும், நான் நம்புறேன். இது கண்டிப்பா ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரிட்டோ அவர்களுடைய வெற்றி பல பேருக்கான நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். டெலிவிஷன்ல ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் சினிமால இன்னைக்கு ஒரு டிரெக்டராக உருவெடுத்து ஒரு பரிணாமம் எடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றிக்காக நாங்க எல்லாருமே காத்துட்டே இருப்போம். மீண்டும் ஒரு பெரிய பெரிய விஷஸ் உங்களுக்கு. அடுத்ததாக படத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்ல தனி நாயகர்கள்னு சொல்றோம், நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் இப்போ மேரிக்க கூட போறோம். ஒரு அமேசிங்கான ஒரு என்டர்டெய்னர், ஹோல்சம் கொரியோகிராஃபர், டான்சர், இந்த கதைக்கான ஹீரோ, மாஸ்டர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே உடனே ஞாபகம் உங்களுடைய சாண்டி மாஸ்டர் தான். மாஸ்டர், கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, அதில் நிறைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உண்மைதானே. ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனவங்க. பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைன் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தாரு. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டுவார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன். அதான் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பியா அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசுறதே நம்ம அதை பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பாரு. யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டுறாங்க. அதை வச்சு தான் மலையாளத்துலலாம் அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ் யூ, ஆல்வேஸ் லவ் யூ. அண்டு பிரிட்டோ தண்ணி குடிச்சு அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பிரிட்டோ சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வா சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சொன்ன உண்மையுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா
ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாவே நிறைய. அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில தெரியல, போலீஸ்காரனா போலீஸ்காரா வந்து இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாவே இருப்பாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லர் தான் வந்துருந்துச்சு. சொல்றவெல்லாம் சார் நீங்க எடுத்தோடனே அப்படியே கத்திய தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படிலாம் சார் 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 அது வேணாம் சார், ஒண்ணு பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியா பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு எனக்கு சாண்டி ஜாலியா அந்த மாதிரி பண்ணோம் சார். பிரிட்டோ சொன்ன ரொம்ப பிடிச்சிச்சு, இதான்ப்பா ஜாலியா இருக்கும். அப்போ பிரிட்டோட ஒரே சாங், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனா இருக்குல்ல உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பழகுது, அப்பா அது ஒண்ணு போதுன்னா அது ஜாலியா இருந்தது. கதையாவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்கள சான்ஸ் இல்லை, எல்லாத்துலயும் சொல்ல நட்டி சார்லாம் வந்துட்டு இப்பதான் வெளில சொல்லுங்க சார் என்ன ஆக்டர் சார் நீங்க, ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருக்கீங்க, இவ்வளவு நடிப்பு இவ்வளவு பட்டாளத்து நடுல நம்மளும் வந்திருக்க வேண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப செம்மையா வந்திருக்கு. என் படம் செம்மையா வந்திருக்கு, மற்றவன் படம் வந்துட்டு அவன் எனக்கு நட்டி சார் ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங், ரியோ டார்லிங் பத்தி சொல்லவே தேவையில்ல, பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்ப நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, அவர் சொன்னா என்ன கேட்பாரு, ஓகே டார்லிங் போலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். ரொம்ப உங்களை பத்தி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது ஏதோ யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா எங்க சீட்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சிருக்காங்க. ஓகே அதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேச தெரியல சத்தியமா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேச முடியல, என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் இட் டார்லிங், வாட் எவர். ஆக்சுவலா நாங்க 2 பேரும் பேசியிருப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனா வந்துட்டு கடைசியா இப்படி அமைச்சு தனித்தனி படமா இருந்துச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனா சீக்கிரத்துல நம்ம டார்லிங் சேர்ந்து பண்றோம் டார்லிங், அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ சோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பரா கலக்கிருக்கான் சாங், சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட், என்னடா நான் பிரிட்டோ சொன்னப்போ நான் சூப்பரா பண்ணணும், மியூசிக் சூப்பரா பண்ணணும் அப்படியா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைன் பண்றப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு, பிரிட்டோ செம்ம ஹிட் 100% ஹிட் ஆகிருந்தான்ட்டு. கரெக்டா அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல சூப்பரா போயிருக்கு, அதனால ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தோம் சூப்பரா பண்ணிருக்கு, சான்ஸே இல்லை. ஐயோ பாரதிய சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டா உள்ளுக்குள்ள அழ வந்துச்சு, வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சு சூப்பரா ஆல்வேஸ். அண்ட் கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவெல்லாம் ஒன்று உட்காராடி, அவங்க 2 பேரும் சூப்பரா பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஒன் டே தான்ப்பா, அவங்களுக்கு டைமே இல்லை அவங்களுக்கு. அரிபரியா இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கே ஒரு ஒன் டேல சாங் முடித்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பரா கலக்கிட்டாங்க. சூப்பர் அபு சார்லஸ், இன்னும் நீங்க நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணும், மனசார வாழ்த்துறேன். அண்ட் மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ப்ளீஸ் எல்லாரும் வந்து பாருங்க, உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பாத்துட்டேன், உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன சொல்ல ஐரா. ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபர்ஸ்ட், அது உண்மைதான். அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நீங்க என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகர்ல ஷூட் பண்றப்பதான் வந்துட்டு ஆட்டோல 2 பேர் நைட்ல போறப்போ சாண்டி மாஸ்டர் போட்டோல இருக்கேன், என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, யார் இவங்கிட்ட வந்து போட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்பதான் கூச்சப்படாம கேட்டாங்க நீங்க ஃபேமஸ் ஆன்ட்டு, கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேமான்னு. ஓ அப்படின்ட்டு உடனே இவங்க சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அப்போ வீடியோலாம் டான்ஸ் விட்டேன். ஓ மாஸ்டர் யூ ஆர் சோ ஃபேமஸ். பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலா அவங்க தமிழ் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு தெரியல, லேர்னிங் ஃபர்ஸ்ட் தான் தமிழ்ல எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பரா பேசியிருக்காங்க ஃபுல்லாவே. சூப்பர் ஆயிரா, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய படம் ஹீரோயினா பெரிய பெரிய படம் பண்ணணும்னு மனசார வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பரா கலகியிருக்காரு அவரும். ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணணும், பெரிய பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா,
அந்த ட்விஸ்ட் தான் ஹைலைட். அந்த குழந்தைய நான் தான் சொன்னீங்களா, அதுதான் ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஓ, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, யார்? ஆனா உங்களுக்கும் தெரியல தானே? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றத கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீ தானே மாட்டிக்கிட்டு, கரெக்டா? ஆனா நீங்களும் ரொம்ப சீரியஸா அப்படியே ரொம்ப மூஞ்சி நானும் அங்க சொல்லி பாடுறா, இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுட்டு. ஆனா எவ்வளவு சீரியஸா கதை கேட்கறவங்க அவங்களும் அப்படியே சீ, ஆமா, ஓ, ரியாக்ஷன் வேற ஊத்துறாங்க, இவங்களா பா, சூப்பர். ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியா எப்பவுமே இருங்க, ஜாலியா இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப், என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க. ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். அன்பை உங்க ஸ்டைல்ல ஜாலியா அன்போடு வரவேற்கிறதுக்காக நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக கதையினுடைய மற்றொரு நாயகன். இந்த வருஷம் வந்து அவருடைய உழைப்புக்கான பரிசு நினைக்கிறேன் ஸ்வீட் ஆர்ட் ஆண் பாவம், அதனுடைய தொடக்கமாக நிலம் மாறும் உலகில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருடைய ஸ்வீட் ஆர்ட்டாக இருக்கக்கூடிய ரியோ அவர்கள் இதை பத்தி இன்னும் மென்மேலும் பேசணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் வாங்க ஹீரோ சார். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலயுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலயும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களாலதான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியை இப்ப சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவரா நான் பாக்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றத வெளியில போய் சொல்லும் போதுதான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேற யாரும் இல்ல, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாம இருந்தாங்க. நாங்க ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்க. ஸோ அதனால இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்க 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிச்சோம். ஸோ அங்க ஆரம்பிச்ச பயணம் திடீர்னு நடுவுல வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா, என்னடா சொல்ற, நீ எப்படா டைரக்டர் நினைச்ச அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா நடிக்கணும்ன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்க ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா என்னம்மா பாடல்ல எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மா என்னம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்ப அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோல ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்ப ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனரா இங்க பிரிட்டோ உட்கார்ந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளரா தேவ் பிரகாஷ் ரீகன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் இப்படி வாசிக்க வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசரா வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசணும்னு நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பத்தி. அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா இதுல 2 பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன். எனக்கு காட்ட கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்குதான் கேட்கறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் தரணும். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சமுண்டு நேர்மைன்ற ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பெர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பெர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாண்டி டார்லிங் ரொம்ப ரொம்ப பழக்கம், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வந்து யா ஆப்வியஸ்லி. ஸோ ரெண்டு பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம். ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்துல அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்றோம். ஓகே. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்கதான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோல தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க ரெண்டு பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னா அகைன் இந்த டீமுக்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணவங்க, ஒன்னா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்னாவே இருந்தோம், இன்னும் ஒன்னாவே இருக்கும், இன்னும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமா ஏறுவோம். அண்ட் இந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்திருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணன் இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையா காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும் போது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவா நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைன் அப்ல இருக்கு. இந்த படத்துல இந்த கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்துல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமா இங்க பார்த்ததுல சந்தோஷம். அண்ட் சுரேஷ் செக்ரவர்த்தி சார் as always I love you so much. And Suresh Vanan sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean உங்க மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒன்னா இருக்கிறதே I feel very blessed. So கோபி அண்ணன் நிறைய சொல்லணும், ஆனா இங்க நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனாரு. ஆக்சுவலா சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிறேன். ஸோ இங்க ஒரே மேடையில அகைன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும் போது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்க போய் அவர் கதையை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷனை வந்து என்கிட்ட காமிச்சாரு. ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமா எனக்கு தெரியல, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவர். ரெண்டாவது பிரிட்டோவை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 6 மாசமா 1 வருஷத்துலயும் அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிறமாறும் உலகில். நான் இந்த படத்துல ஸ்கிரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட.
அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேற யாரு, ஆமா அவங்க தான், இவங்க தான், இத்தனை பேர் தான் அந்த அந்த என்னோட போர்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். நான் நடிக்கிறதுக்கு போறதுக்கு அன்னைக்கு நாள் இவங்களை வச்சு இது ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார் எனக்கு. கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா எல்லாம் ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு. அந்த அந்த பயத்தோட தான் போய் நடிச்சேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதுல. பட் அவர் வந்து என்ன ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அந்த அந்த மாதிரி வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைன்கோவி சார், நீங்க எவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியா பேசுவீங்க சார். இந்த ஏகன், நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லி, அப்புறமா காவ்யா, அண்ட் ஐரா, ஹரிணி 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 எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா பாரதிராஜா சாரும் வடிவக்கரசி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதுல பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவங்க பால் ஊட்டல சார். ஆனா சினிமா தாய்க்கு தலைமகன் ஆயிட்டீங்க சார் நீங்க. ஸோ அது நாட் ஒரே பவுட். என்னன்னா பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அது தைரியமா இதை ஓப்பனா வேற சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேற இடத்துக்கு கூட்டு போறதுக்கு. அண்ட் மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் சோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பத்தி சொன்ன, அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுமா, அங்க நான் சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போன உடனே எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜர்க் அடிச்சிச்சு. ஏன்னா எவ்வளவு நேச்சுரலா பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ சோ மச். Thank you so much, Nati sir. The most